குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் சியில் 2வது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபுல்லாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இப்போ பார்ட் சியில் ஷார்ட்கட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. பார்ட் சியில் ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, அதில் ஆத்தர் நேம் அண்டு ஷார்ட் ஸ்டோரி வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் ஒரு 3 எண்ணம் பார்க்கல. இப்போ அதை பார்ப்போம். 14th ஒன்று வந்து காட் ஸ்னீசிங், ஆஸ்கர் வைல்டு அதை எழுதினார். காட்னா பிடிக்கிறது, நம்ம காட்டுக்கு போய் தான் எதனாலும் பிடிப்போம், சிங்கம் மான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th ஒன்று வந்து த வுட்டன் பவுல், ஆத்தர் வந்து லியோ டால்ஸ்டாய். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா அதில் ஹைலைட் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள், வுட்டன் டாய் அப்படின்னு. 16th ஒன் சுவாமி அண்ட் த சம், ஆத்தர் வந்து ஆர்கே நாராயண். நாராயணன் ஒரு கடவுள் உண்டு, அதை நாராயணன் சுவாமின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு 13 எண்ணம் பார்த்துருந்தோம். பார்க்காத ஒரு 3 எண்ணம் மட்டும் நம்ம சொல்லியிருக்கேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது நேஷ்னாலிட்டி ஆஃப் த போயட் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்ச்சிபால்ட் லாம்ப்மேன். அவர் வந்து கனடியன். இது எப்படி ஞாபகம், பால்டு மேன் கேன் அப்படின்னு ஞாபகம். இல்லைனா பால்டு மேன் இன் கனடா. கனடாவில் வந்து ஒரு சொட்டை இருந்தார், அந்த மாதிரி ஞாபகம். செகண்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஏற்கனவே வந்தது தான். இது பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் ரூடாக இருப்பாங்க. ரூடியார்ட் கிப்ளிங் பிரிட்டிஷ். தேர்ட் ஒன் வந்து ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அமெரிக்கன். இது எப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஃபாரினரில் பேர் தெரிஞ்சதெல்லாம் ராபர்ட் அப்படிங்கிற பேர் தான் அமெரிக்கன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி பெட்டராக உள்ள நீங்கள்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து 4th டிஹெச் லாரன்ஸ், பிரிட்டிஷ். இந்த டிஹெச் லாரன்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். லானில் வந்து பியானோ வாசிப்பாங்க, லானில் ஸ்னேக் இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த அவரோட கண்ட்ரி ஞாபகம் வந்து ஸ்னேக் எப்படி கத்தும், புஷ்ஷுன்னு கத்தும். அப்போ லான் இஷ் அந்த மாதிரி ஞாபகம். ஸ்னேக் வந்து இஷ்ன்னு கத்தும் அப்படின்னு. 5வது ஒன்று வந்து கமலாதாஸ். இவங்க இந்த பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க இந்தியன் தான் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு 6வது என்ன அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு சில போய்ட்டோட நேஷ்னாலிட்டிலாம் பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு அமெரிக்கன்ஸும் அதிகமான போயிட்டு வருவாங்க, அதே மாதிரி இந்தியனில் கொஞ்சம் பேர் வருவாங்க, பிரிட்டிஷில் வருவாங்க, அப்புறம் இன்னும் 2 கண்ட்ரியில் வருவாங்க. நான் இது வந்து ஷார்ட்டாக எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அமெரிக்காவில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன், பிரிட்டிஷில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன், இந்தியன்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதை நீங்கள் அப்படி இதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த அமெரிக்கனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஒயிட் மேன் வந்து அவங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க சன்னுக்கிட்ட சொல்லி கிராக் ஜாக் பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஆனால் அவங்க சன் வந்து பென்டன் கேம் விளாண்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஓகேவா, இதை நீங்கள் அப்படியே அந்த அமெரிக்கன் பாருங்கள். ராபர்ட்டுங்கிறவர் அப்படின்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டு. 2வது ஒரு ஒயிட் மேன், வால்ட் ஒயிட் மேன். 3வது கெஸ்ட்டு, எட்கர் ஏ கெஸ்ட்டு. 4th வந்து அவங்க சன்னிட்ட வந்து பிஸ்கட் வாங்கிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன். 5வது வந்து கிராக் ஜாக் பிஸ்கட் அப்படின்னா இது ஜாக்னு வச்சுக்கோங்க, ஜாக் ப்ரீலட்ஸ்கை அப்படிங்கிற நேம். 6வது வந்து பென்டன் கேம் அப்படின்னா நான் இந்த பென்டனுங்கிறது ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் வீடியோலேயே ஒரு 2-3 ஆத்தர் நேமில் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இதே பேரை. அதனால் பெனட் அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே பென்டன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட். அப்புறம் லேட்டாக வரும் அப்படிங்கிறது லாங் டைம் ஆகும், HW லாங் ஃபெல்லோ. இப்போ நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷில் உள்ள ஆத்தர்லாம் பார்ப்போம். டிஹெச் லாரன்ஸ், ரூடியார்ட் கிப்ளிங், எலிசபெத் பேரன் ப்ரௌனின், தாமஸ் ஹார்டி, வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஆனி லூசியா வால்கர். இதில் 2 வில்லியம் வருது. அப்போ பிரிட்டிஷில் வந்து 2 வில்லியம் இருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லுதேன், பிடிச்சதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவங்க அண்ணி கூட ரூடாக ஒரு கேம் வந்து லானில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போ இடையில ஒரு எலி வந்துடும். தாமஸ்னு ஒருத்தர் அவங்க அண்ணி கூட
ரூடாக ஒரு கேம் வந்து லாண்டில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போ எலி வந்துடும். தாமஸ் அப்படின்னா தாமஸ் ஹார்டி. ஆனினா ஆனி லூசியா வால்கர். ரூட் அப்படின்னா ரூடியார்ட் கிப்ளிங். லானில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க டிஹெச் லாரன்ஸ். எலி வந்துடும் அப்படின்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனின். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு. இவங்க அந்த 3 இந்தியன்ஸ். விகே கோகக், கமலா தாஸ், ஃபெமிடா ஒய் பஷீர். அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதர்ஸ். இன்னும் 2 கண்ட்ரிக்காரங்க இருக்காங்க, கனடியனும் லெபானிஸ்காரரும். கனடியன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் பால்டு மேன் கேன். ஓகேவா, கனடாவில் பால்டு மேன் இருப்பாங்க அப்படிங்கிறது. செகண்ட் வந்து கலீல் கிப்ரான். இதை வந்து இவர் லெபனீஸ் நாட்டுக்காரர். ரேன் பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 7th டாபிக். இன்னும் ஒரு சில ஷார்ட் ஸ்டோரி போயமோட ஆத்தர்லாம் யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 நான் ஆல்ரெடி பார்த்தது தான். 3ஆவது சொல்லுதேன், தன் கோபால் மோர்ஜி. கரி த எலிஃபண்ட், அதோட ஆத்தர் தான் தன் கோபால் மோர்ஜி அப்படிங்கிறது. இந்த சந்திரமுகி படத்தில் வந்து அந்த பங்களாக்குள்ளே போகும்போது வடிவேல் சொல்லுவார், கோபால் யானெல்லாம் செத்து கிடக்கு அப்படிம்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கோபால் எலிஃபண்ட் அப்படின்னு. 4th ஒன் வந்து அது தக்கலை சிவசங்கரன் பிள்ளை. ஃபார்மர் கமலாதாஸ் அப்படிங்கிறது. தக்காளி, அது யார்? தக்காளினா நமக்கு விவசாயின்னு தெரியும். அப்போ தக்காளி ஃபார்மர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 5வது வந்து மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் கமலாதாஸ். இந்த கமலாதாஸ் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், ரெக்க படத்தில் மாலாக்கா அப்படின்னு. இங்கே கமலாங்கிறத வந்து பாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, கமலா பாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். 7th ஒன் தீபா அகர்வால் ஆஃப்டர் த ஸ்டார்ம். ஸ்டார்ம் அப்படின்னா இடி. இடி வந்தால் என்ன வரும்? வெளிச்சம் வரும். அப்போ ஸ்டார்ம் தீபம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 8வது வந்து அப்துல் கலாமோட விஷன் ஃபார் த நேஷன். இது எல்லாருக்கும் படித்தது தான், படிக்கிறதுலாம் இப்போ படிச்சிருங்க. 9th ஒன் வந்து இந்திரா ஆனந்த் கிருஷ்ணா, த நீம் ட்ரீ. கிருஷ்ணர் வந்து கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருப்பார். அந்த புல்லாங்குழல் வந்து வேப்ப மரத்தில் செஞ்சது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது ஒன்று வந்து லக்ஷ்மி முகுந்தன், த ஆண்ட் ஈட்டர் அண்ட் த டேசி. லக்ஷ்மி அப்படின்னு ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுளுக்கு சக்கரை பொங்கல் வச்சோம் அப்படின்னா அதை சாப்பிட வந்து எறும்புலாம் வரும். அப்போ லக்ஷ்மி ஆண்ட் ஈட்டர். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மேட்ச் த போயம் அண்டு போயட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சிலபஸில் இருக்கும் பார்ட் சியில். அதில் என்னென்னலாம் கேட்பாங்க, அதோட போயம் நேம் என்ன, ஆத்தர் யார் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்லாம் சொல்லுவேன். டிஸ்கவரி அப்படின்னா காயத்ரி பஹ்லோஜனி. இப்போ நம்ம ஹிந்துஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், தொடங்கணும் அப்படின்னா காயத்ரி மந்திரம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்போ காயத்ரினா டிஸ்கவரி. செகண்டு இன்க்ளூஷன், தீப்தி பாட்டியா. இன்க்ளூட்னா சேர்த்து வைக்கிறது. இந்த வயசான பாட்டிலாம் நம்மளை சும்மா ஏதாவது சேர்த்து பேசுவாங்க, 2-3 பேரோட லிங்க் இருக்குது அப்படின்னு சேர்த்து பேசுவாங்க. 3வது வந்து வித் எ ஃப்ரெண்டு, விவின் கோல்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற எல்லா டைமே கோல்டன் டைம். நீங்கள் நான் சொல்லுறதையும் அதில் நான் சொல்ல அந்த ஹைலைட் பண்ணிக்கிறத மட்டும் பார்த்துட்டே வாங்க. 4th ஒன்று வந்து பேட்டு, ரேண்டல் ஜாரல். பேட் வச்சு தான் நம்ம வந்து ரன் எடுக்க முடியும், பேட் ரன். 5வது ஒன் பைக்கிங், ஜூடித் நிக்கோல்ஸ். கிங்கு அப்படின்னா அவர் கையில் வந்து ஒரு கோல், அந்த காலத்தில் மன்னர்கள் கையில் ஒரு கோல் இருக்கும். அப்போ கிங்னா கோல்ஸ். 6வது ஒன் கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர். ஆத்தர் வந்து கிரேஸ் நிக்கல்ஸ். இதில் ப்ளீஸ்னு வந்திருக்கு. ப்ளீஸ்னாலும் கிரேஸ்னாலும் இந்த ஒரு கொஞ்சம் சிமிலர் மீனிங்காக வரும். ப்ளீஸ், கிரேஸ், இறக்கம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th ஒன் டு குக் அண்ட் ஈட். எம்மா ரிச்சர்ட்ஸ். நம்ம அம்மா தான் வந்து சாப்பாடு பண்ண சொல்லுவோம். குக்கு எம்மா.
8வது ஒன்று வந்து டு இந்தியா மை நேட்டிவ் லேண்டு. ஆத்தர் வந்து ஹென்ரி லூயிஸ் விவியன் டெரோசியா. இது எப்படின்னா அந்த லூயிஸுங்கிறது வந்து லவ்வர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. லூயிஸ் லவ்வர்ஸ் அப்படின்னு. நம்ம இந்தியா நம்ம கண்ட்ரி, அப்போ அதை நம்ம லவ் பண்ணணும். 9வது ஒன்று வந்து எ டைகர் இன் த ஜூ, லெஸ்லி நோரிஸ். இப்போ காட்டிலலாம் வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட காட்டில் வந்து டைகரே இல்லை. ஒரு 4 காட்டில் தான் டைகரே இருக்குதுன்னு நினைக்கிறேன். காடுகள்லாம் இருந்தால் தான், காட்டில் டைகர்லாம் இருந்தால் தான் வந்து அதை நம்ம பல்லுயிர் காடு அப்படிம்போம். இப்போ காட்டில் வந்து புலியெல்லாம் கம்மியாகிட்டு. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். டைகர் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ டைகர் லெஸ். 10வது ஒன்று வந்து நோ மென் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் கிர்கப். நமக்கு ஃபாரின்னாலே நம்ம அதிகமாக பார்க்குற படம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படம் தான். ஃபாரின் ஜேம்ஸ் பாண்டு, ஃபாரின் ஜேம்ஸ்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th ஒன் லாஃப் அண்ட் பி மெரி. ஆத்தர் வந்து ஜான் மேசிஃபீல்டு. இது என்னென்னா மேரி ஜான் அப்படிங்கிற நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஒரு சாங் தெரியும், மேரி ஜான் அப்படின்னு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th ஒன் 13th ஒன் 14th ஒன்லாம் ஆல்ரெடி பார்த்தது. 15th ஒன்று வந்து ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங், நார்மன் நிக்கல்சன். அதாவது அவுட்டர் ஸ்பேஸ்லாம் வந்து எப்போதுமே வீட்டில் இருக்க பையங்க வந்து வெளியே விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அவுட்டர் ஸ்பேஸ் சன்னு. அதுமாரி நம்ம இதுக்கு முன்னால் ஒரு போன வீடியோவில் ஒன்று பார்த்தோம், அண்ணாலாம் வெளியே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. நீங்கள் அந்த நான் கோட்வேர்டு சொல்லும் போது கோட்வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன கொஸ்டினுங்க மறந்துடாதீங்க. 16, 17 ஆல்ரெடி பார்த்தது தான். 18வது ஒன்று வந்து உமன்ஸ் ரைட்டு, ஆனி லூயிஸ் வாக்கர். நம்ம வந்து என்றைக்குமே நேர்மையாக தான் நடக்கணும். ரைட் வால்கர். 19வது ஒன் த யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள். அங்கே இருக்க எல்லாருமே வந்து வெள்ளையாக தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. 20வது ஒன்று வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் விகே கோகக். நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லாம் இங்கிலீஷ்னாலே நம்ம ரொம்ப பயந்து ஓடுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்னால் கோ. 21, 22 ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு ட்ராமா ஃபேமஸ் லைன் கேரக்டர் கோட்ஸ். இந்த ஜூலியஸ் சீசர் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இந்த 2 ஸ்டோரியில் உள்ள கோட்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. யார் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம். ரெண்டுமே வந்து ஒரு சின்ன தீம் தான். நம்ம ஸ்கூல்லேயே இந்த கதை படிச்சிருப்போம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. நீங்கள் இந்த ஸ்டோரி மட்டும் படிச்சுட்டு இதில் மொத்தத்தில் ஒரு 7-8 பேர் பேசியிருப்பாங்க. ஓகேவா? அதில் ஒரு 4 பேர் வந்து 4 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க, 4 ஆடியன்ஸு. அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் ஆஃப் வீனிஸ், அதையும் படிச்சுக்கோங்க. 14th ஒன்று வந்து போயம் லைனு. அந்த போயம் லைன் கொடுத்துட்டு இது எந்த போயமில் வந்திருக்குன்னு சொல்லி இந்த போயம்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம இந்த போயமும் ஆல்ரெடி பார்த்தது தான். லாஸ்ட் வந்து விச் பீரியட் த போயட் பிலாங். இந்தந்த போயட்லாம் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு 2-3 காலம் உண்டு. ரொமான்டிக் பீரியட், மாடர்னிசம், இங்கிலீஷ் ரெனசன்ஸ் அப்படின்னு. இது எந்தெந்த இயர் இடையில வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிக் வைக்க வேண்டியது வந்து இந்த இவ்வளோ தான். நீங்கள் இந்த 2 வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக 20 மார்க் வரைக்கும் வாங்கிடலாம். இது போக வந்து அந்த நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்ட் சியில் வந்து 6வதாக ஒரு இது இருக்கும், கேரக்டர் கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆதர் அப்படின்னு. அதில் கொஞ்சம் போயம் லெசன்லாம் இருக்குது. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஃபேமஸ் கோட்ஸை கொடுத்துட்டு இதை யார் சொன்னான்னு கேட்பாங்க. அவ்வளோதான்.
பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் இதில் தான் வரும் கொஸ்டின். நான் பார்ட் சியில் 3 வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆனால் இதில் நம்ம ஷார்ட்கட் வைக்கிற மாதிரி நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இந்த 2 வீடியோவில் நான் முடிச்சிட்டேன். அதனால் நீங்கள் இந்த 2 வீடியோ பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் கண்டிப்பாக முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து பார்ட் ஏ பார்ட் சி அதுலேயும் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்ல முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்லுதேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.